இன்னைக்கு நம்ம 2018ல ரிலீஸ் ஆன ரைமல் ரேஜ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போறோம். தமிழ்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அம்புலின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட இந்த படத்தோட கதையும் அதுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்க ஒரு மர்மமான உருவம் அந்த வழியா வர எல்லாரையுமே கடத்தி கொண்டு போய் ரொம்பவே கொடூரமான முறையில கொலை பண்ணுது. துரதிர்ஷ்டவசமா நம்ம படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிப்பாங்க. அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, எதுக்காக அந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு வினோதமான மிருகம் சுத்திட்டு இருக்குன்றதையும் பாத்திரலாம். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் பண்ணிருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஹீரோயின் ஜெயில இருக்க தன்னோட கணவரை கூப்பிட்டு வரதுக்காக கார்ல போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி ஜெயிலோட வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயினும் போய் ஹீரோவை கூப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் கார்ல வந்துட்டு இருப்பாங்க. கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின் கிட்ட நம்ம பையன் எப்படி இருக்கான், நல்லா படிக்கிறானான்னு கேட்பான். அதுக்கு ஹீரோயினும் நல்லாவே படிக்கிறான், இப்பதான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கான், அடிக்கடி உங்களை பத்தி தான் கேட்டுட்டு இருப்பான், நானும் ஏதாவது சொல்லி சமாளிப்பேன்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு கேஸ் ஸ்டேஷன் வருது. அங்க போய் காரை நிறுத்திட்டு ஹீரோயின் காருக்கு ஃபியூல் போட்டுட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஸ்டோர்ல ஹீரோ ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி உள்ள போவான். அதே சமயம் அந்த ஸ்டோருக்குள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் ஒருத்தனோட போட்டோவை அந்த கடைக்காரன் கிட்ட காட்டி, இந்த போட்டோல இருக்கவன் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா, இந்த வழியாவே வந்திருக்கானான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு அந்த கடைக்காரன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட இல்ல, என்னாச்சுன்னு கேட்பான். அதுக்கு போலீஸ் ஆபீசரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் காணாம போயிட்டான், அவனை கடைசியா இந்த இடத்துல தான் பாத்திருக்காங்க, ஆனா அவனுக்கு என்னாச்சு எங்க போனான்னு இது வரைக்கும் தெரியவே இல்லைன்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு அந்த கடைக்காரனும் இந்த ஏரியால பிக் ஃபுட்னு சொல்லி ஒரு மிருகம் சுத்திட்டு இருக்கு, ஒருவேளை அது கூட அவனை கொண்டிருக்கலாம், நீங்க எதுக்கும் அந்த பக்கத்துல இருக்க காட்டு பகுதியில தேடி பார்த்தா அவன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கடைக்காரன் சொல்லுவான். பிக் ஃபுட்ன்றது கிட்டத்தட்ட கிங் காங் மாதிரி ரொம்பவே பெரிய உருவமா பக்கத்துல இருக்க அந்த காட்டு பகுதிக்குள்ள சுத்திட்டு இருக்கிறதா இந்த ஏரியா மக்களால நம்பப்படுது. ஆனா இது வரைக்கும் அதை யாருமே நேர்ல பார்த்தது கிடையாது. ஆனாலும் அந்த காட்டு பகுதிக்குள்ள யாராவது போனாங்கன்னா அந்த பிக் ஃபுட் கிட்ட மாட்டி இறந்து போயிடுவாங்கன்னு ஒரு வதந்தி மாதிரி இந்த ஏரியால பரவிட்டு இருக்கும். ஆனா போலீஸ்காரன் கடைக்காரன் சொல்ற இந்த வதந்தி எல்லாம் நம்புற மாதிரி இல்ல. இந்த நோட்டீஸை அவனோட கடையில ஒட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க நோட்டீஸ் போர்ட்ல கொண்டு போய் இந்த நோட்டீஸ் பின் பண்ணிட்டு போலீஸ் ஆபீஸரும் அங்கிருந்து போயிடுவாரு. அந்த நோட்டீஸ் போர்ட்ல ஏகப்பட்ட மிஸ்ஸிங் போஸ்டர் இருக்கும். இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஏரியால நிறைய பேர் மர்மமான முறையில காணாம போயிருக்காங்கன்றது தெரிய வருது. ஹீரோவும் அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அந்த கடையை விட்டு வெளியில வரும்போது ஒரு 4-5 பேர் அங்க நின்று ஹீரோயினை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. கையில கன்னு கூட ஏகப்பட்ட வெப்பனை வச்சுட்டு இருப்பாங்க. ஒருவேளை பக்கத்துல இருக்க காட்டு பகுதியில வேட்டையாடுறவங்கள கூட இருக்கலாம். ஆனா ஹீரோ அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம இந்த இடத்த விட்டு போனா மட்டும் போதும்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு அங்கிருந்து வந்துருவான். கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வாங்கிட்டு வந்த சரக்கு பாட்டில் எடுத்து காருக்குள்ளேயே உட்காந்து குடிச்சிட்டு இருப்பான். ஆனா ஹீரோயினுக்கு இது சுத்தமா பிடிக்காது. இப்பதான் நீ ஜெயில இருந்து வந்த உடனே உன்னோட குடிக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டியா, நீ திரும்பவே மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா ஹீரோ கூட சண்டை போடுவாங்க. அதுக்கு ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து, இவ்வளவு நாளா ஜெயில நான் குடிக்கவே இல்லை, வெளியில வந்தா எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும், அதே மாதிரிதான் எனக்கும், நானும் மனுஷன் தான் சொல்லி ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமா சண்டை வருது. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே கார் ஓட்டுனதுல அந்த வழியா நடந்து வந்த ஒருத்த மேல காரை விட்டு அடிச்சிருவாங்க. ஹீரோயினும் காரை நிறுத்திட்டு பதறி போய் அடிபட்டவனை போய் பார்க்கும்போது அவனோட உடம்புல ஏகப்பட்ட பகுதி இல்ல, கார்ல ஈடி போட்டா கண்டிப்பா இப்படி காயம் ஆகாது, இதுக்கு முன்னாடியே ஏதோ மிருகம் அவனுக்கு கடிச்சிருக்கு, அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சுதான் ரோட்ல ஓடி வந்திருக்கான். அப்படி ஓடி வரும்போதுதான் ஹீரோயினோட கார்லயும் இடி போட்டிருக்கான். அவனை பார்க்கவே ரொம்பவே கொடூரமா இருக்கு. ஹீரோயின் திரும்ப காருக்கு ஓடி வந்து மொபைல் எடுத்து நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன், இங்க நடந்தது எல்லாம் சொல்ல போறேன்னு சொல்லும்போது ஹீரோ ஹீரோயினை தடுத்து, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனேன், இப்ப இந்த ஆக்சிடென்டான பிரச்சனையா போலீஸ் கிட்ட சொன்னா திரும்ப எனக்கு தான் பிரச்சனை ஆகும், என்னால திரும்ப எல்லாம் ஜெயிலுக்கு போக முடியாது, போலீஸ்க்கு தயவு செஞ்சு கால் பண்ணாதுன்னு சொல்லி பயங்கர கோவத்துல கத்துவான். ஆனா ஹீரோயின் அதெல்லாம் காதுலயே வாங்காம, நான் கண்டிப்பா போலீஸ்க்கு கால் பண்ணதான் போறேன்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதே நேரம் ஹீரோ காட்டு பகுதிக்குள்ள பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு நடந்து அந்த காட்டுக்குள்ள போன மாதிரி இருக்கும். அது என்னன்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள இருந்து யாரோ கல்ல எடுத்து ஹீரோ மேல அடிப்பாங்க. ஹீரோ பயந்து ஹீரோயும் இழுத்துட்டு அந்த காருக்கு பின்னாடி போய் மறைஞ்சுப்பான். இருந்தாலும் ஏகப்பட்ட கல்லு வந்து ஹீரோவோட கார் மேல இடிக்கும். அது யாருன்னு பார்க்கலாம்னு சொல்லி ஹீரோ லைட்டா தலையை தூக்கி பார்க்கும்போது ஒரு கல்லு ஸ்ட்ரைட்டா வந்து ஹீரோவோட தலையிலேயே அடிக்குது. ஹீரோ பக்கத்துல இருந்த காட்டு பகுதிக்குள்ள சறுக்கிட்டே போய் அங்க ஓடிட்டு இருந்த ஒரு நதிக்குள்ள விழுந்துருவான். ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம ஹீரோயின் ரொம்ப பயத்தோட ஹீரோ எந்த வழியா விழுந்தானோ அதே வழியில ஓடி வந்து பார்க்கும்போது ஹீரோ தண்ணிக்குள்ள விழுந்து மயங்கி இருப்பான். ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த நதிக்குள்ள குதிச்சு ஹீரோவை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுவா. ஆனா அந்த நதியோட வேகம் ரொம்பவே அதிகமா இருக்கும், ரெண்டு பேர்த்தையுமே சேர்த்து இழுத்துட்டு போயிடும். ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கிருந்து ஒரு மரக்கலையை பிடிச்சு ரெண்டு பேருமே கரைக்கு வராங்க. ஆனா ரொம்ப நேரமா தண்ணிக்குள்ளே இருந்ததுனால ஹீரோ மயக்கம் போட்டான். ஹீரோயினும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவனுக்கு முதலுதவியெல்லாம் செஞ்சு அவனை திரும்ப புழைக்க வைக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருந்ததுனால பயங்கரமா குளிருது, குளிர்ல பயங்கரமா நடுக்குறாங்க. அதே சமயம் ஹீரோயினோட காரை காட்டுறாங்க. ஹீரோயினோட காருக்கு பக்கத்துல அந்த மர்மமான உருவம் நடந்து வர மாதிரி காட்டுறாங்க. இந்த மிருகம் கிட்டத்தட்ட கிங்காங்கும் கரடிக்கும் பிறந்த மாதிரி ரொம்பவே பெருசா கொடூரமா இருக்கும். நேரா வந்து ஹீரோயினோட காரை தள்ளி கொண்டு போய் அங்க ஓடிட்டு இருந்த நதிக்குள்ள தள்ளி விடுது. திரும்ப வந்து ஹீரோயினோட கார்ல ஒருத்தன் வந்து அரகுற உயிரோட இடிபட்டு இருப்பான். அவனையும் காலை பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போகுது. அங்க கட் பண்ணி திரும்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ரொம்பவே குளிரா இருக்கிறதுனால பக்கத்துல ஒரு
சின்ன குகை மாதிரி இருக்கும். அங்க 2 பேருமே வந்து ஹீரோ கிட்ட இருக்க லைட்டர் வச்சு நெருப்பு பத்த வச்சு கொஞ்சம் குளிர் காயறாங்க. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே எடுத்து அந்த குகை மேல போட்டு காய வைக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அதே நேரம் அந்த ஊரோட ஷெரீஃபை காட்டுறாங்க. அவரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போகும்போது ஒரு லேடி அவர்கிட்ட வந்து என்னோட ஹஸ்பண்ட கண்டுபிடிச்சிட்டீங்களா, அவர் காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு, எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி பயங்கரமா கெஞ்சுவாங்க. ஆனா ஷெரீஃப்க்கு அவங்க கிட்ட என்ன சொல்றதுனே தெரியாது. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, உங்களோட கணவரை கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிட்டு ஸ்டேஷனுக்குள்ள போறாரு. ஸ்டேஷனுக்குள்ள இன்னொரு போலீஸ் இருப்பான். அவர்கிட்ட போய் உனக்கு இந்த பிக் ஃபுட் மேல நம்பிக்கை இருக்கா, இந்த ஊர்ல நிறைய பேர் அதை பத்தி சொல்லியிருக்காங்க, அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்பாரு. அதுக்கு அந்த போலீஸும் எனக்கு அது மேலாம் நம்பிக்கை இல்ல, ஆனா பிக் ஃபுட்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு என்னால உறுதியாவும் சொல்ல முடியலன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அதே நேரம் ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் உள்ள வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கால் பண்ணாங்க, இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் ஒருத்தர் மேல காரை விட்டு இடிச்சிட்டேன்னு சொல்லி கால் பண்ணாங்க, நீங்க உடனே அங்க போய் பாருங்க ஷெரீஃப்னு சொல்லும்போது ஷெரீஃபும் கார் எடுத்துட்டு ஹீரோயின் சொன்ன அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல எவ்வளவு தேடி பார்த்தாலும் எந்த ஒரு டெட் பாடியோ இல்ல ஆக்சிடென்ட் ஆனதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. ஆனா ஷெரீஃப் விடாம காடு முழுக்க தேடி பார்த்து ஹீரோயினோட காரு தண்ணிக்குள்ள விழுந்து கிடக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் டோ வெஹிக்கிள் வர சொல்லி தண்ணிக்குள்ள இருக்க காரை மேல எடுத்துட்டு வராங்க. ஆனா அந்த காரை மேல எடுத்துட்டு வரதுக்குள்ளேயே அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. காருக்குள்ள செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயினோட போட்டோவும் இருக்கும். தன்னோட அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு அந்த போட்டோவை கொடுத்து இந்த கேஸை நீ டீல் பண்ணு, உன்னோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஷெரீஃப் அங்கிருந்து போயிடுறாரு. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. நெருப்பை கொளுத்தி விட்டு அந்த வெளிச்சத்துல 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. நம்ம சண்டை போட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில சண்டையை போடக்கூடாதுன்னு 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே அன்னைக்கு நைட்டு தூங்கியும் போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கண் முழிக்கும் போது ஹீரோயினோட கார்ல வந்து விழுந்தவன் ஒரு சைடு முகமே இல்லாம ரத்தம் சொட்ட சொட்ட ஹீரோயின் முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பான். அதை பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுருது. பயந்து கத்தும் போதுதான் இது உண்மை இல்ல கனவுன்றது தெரிய வருது. ஹீரோயின் கத்துறதை பார்த்து ஹீரோ வந்து என்னாச்சுன்னு கேட்பான். அதுக்கு ஹீரோயினும் எதுவும் பிரச்சனை இல்ல, ஒரு சின்ன கெட்ட கனவுன்னு சொல்லிட்டு நேத்து அவங்க காய போட்டு ஹீரோயினோட ட்ரெஸ் எடுக்க போகும்போது அவங்க வச்ச இடத்துல ட்ரெஸ் இல்ல. ஹீரோயினுக்கு எதுவுமே புரியாம இந்த இடத்துல நம்ம 2 பேரும் மட்டும் தான் இருக்கோம், அப்படி இருக்கும்போது என்னோட ட்ரெஸ் எப்படி காணாம போயிருக்கும்னு சொல்லி ஹீரோ கிட்ட ரொம்பவே கோவமா கேட்கிறா. அதுக்கு ஹீரோவும் நம்ம இந்த இடத்த விட்டு போனா மட்டும் போதும், உடனே இருந்து கிளம்புன்னு சொல்லி அவனோட டி ஷர்ட்டை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து இப்போதைக்கு இதை போட்டுட்டு வான்னு சொல்லி 2 பேருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நேற்றுக்கு எந்த வழியா அந்த நதியில அடிச்சிட்டு வந்தாங்களோ அதே திசையில திரும்பி போனா நம்ம ரோடுக்கு போயிடலாம்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். ஆனா என்ன பிரச்சனைனா நதியில ரொம்ப ஸ்பீடா தண்ணி வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப செங்குத்தான பாறைகளும் இருக்கும். இந்த வழியில கிராஸ் பண்ணி போறது நடக்காத காரியம். அதனால இந்த காட்டு பகுதிக்குள்ள போய் எப்படியாவது ஹைவேக்கு போயிடலாம்னு சொல்லி 2 பேருமே அந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரமா அந்த காட்டு பகுதிக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு பின்னாடி ரொம்பவே வினோதமான ஒரு மிருகம் அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட பச்சோந்தி மாதிரி பக்கத்துல இருக்க பொருட்களோட அப்படியே பிளெண்ட் ஆகுற மாதிரி அதுக்கு சக்தியும் இருக்கு போல. அதனால ரொம்பவே பக்கத்துல இருந்தாலும் ஹீரோயினால அதை பார்க்க முடியல. 2 பேரும் ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஒரு துப்பாக்கி சத்தமும் கேக்குது. அதை பார்த்து பயந்து 2 பேரும் மறைஞ்சுக்கிறாங்க. ஹீரோ மட்டும் என்னன்னு பார்க்கும்போது ஃபியூல் ஸ்டேஷன்ல பார்த்த அந்த வேட்டக்கார கும்பல் அங்க நின்று பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ அவங்க கிட்ட உதவி கேட்கலாம்னு சொல்லும்போது ஹீரோயின் வேண்டான்னு சொல்லி தடுப்பாங்க. இருந்தாலும் ஹீரோ இதை விட்ட நமக்கு வேற வாய்ப்பு கிடையாது, வேற வழியே இல்ல, நான் போய் அவங்க கிட்ட உதவி கேட்க தான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அந்த இடத்துல மறைஞ்சிருக்க சொல்லிட்டு ஹீரோ மட்டும் அவங்க கிட்ட போறான். ஹீரோவை பார்த்து அவங்க பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோ கோவத்தை எல்லாம் கட்டுப்படுத்திட்டு நான் இந்த காட்டுக்குள்ள மாட்டிட்டேன், உங்ககிட்ட மொபைல் இருந்தா கொடுங்க, நான் ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு தரேன்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த கேங்கோட லீடர் முன்னாடி வந்து இந்த காட்டுக்குள்ள மொபைல்லாம் யூஸே கிடையாது, சுத்தமா சிக்னலே கிடைக்காது, அதனால நாங்க வேட்டைக்கு வரும்போது மொபைல்லாம் கொண்டு வர பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட ரேடியோ மட்டும் தான் இருக்கு, ஹீரோவும் சரின்னு சொல்லி அந்த ரேடியோவை தான் என்கிட்ட கொடுங்க, நான் யாருக்காவது கான்டாக்ட் பண்ணி அவங்கள வர சொல்றேன்னு சொல்லுவான். ஆனா அந்த லீடர் அதுக்கும் முடியாதுன்னு சொல்லிடுவான். அதே சமயம் மறைஞ்சிருந்தா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு பின்னாடி அந்த பிக் ஃபுட் வந்து ஹீரோயினுக்கே தெரியாம அவளோட முடியல கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு போகுது. பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயின் டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதனால பயந்து மறைஞ்சிருந்த இடத்தை விட்டு ஹீரோ நோக்கி ஓடுவா. ஹீரோயின் ரொம்ப அரகுற ட்ரெஸ் போட்டிருக்கிறத பார்த்துட்டு அந்த வேட்டைக்காரன் எல்லாருமே பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. ஆனா அந்த குரூப்போட லீடர் மட்டும் கொஞ்சம் நல்லவன் போல எல்லாரையுமே அமைதி இறங்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து உனக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்லி அவன் கிட்ட இருக்க ஒரு ஷர்ட் எடுத்து ஹீரோயினுக்கு கொடுத்து என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லி 2 பேரையும் கூட்டிட்டு போறான். அதே சமயம் கட் பண்ணி ஷெரீஃபை காட்டுறாங்க. ஷெரீஃபோட அசிஸ்டன்ட் ஷெரீஃப் கிட்ட வந்து நான் சம்பவம் நடந்த இடத்துல தரவா செக் பண்ணி பார்த்துட்டேன், அவங்களோட காரை யாரோ தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருக்காங்க, இந்த காருக்கு பின்னால ஒரு நகைக்கீரல் இருக்கு, அது கண்டிப்பா மனுஷனோடதோ இல்ல வேற எந்த மிருகத்தோடதோ மேட்ச் ஆகல, கண்டிப்பா இது காரணம் அது பிக் ஃபுட்டா தான் இருக்கும்னு சொல்லி ஷெரீஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஷெரீஃப் அவன் சொல்றத சுத்தமா நம்பவே இல்ல. பிக் ஃபுட்ன்றது ஒரு கட்டுக்கதை, நீ ஒழுங்கா போய் திரும்ப இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன காரணம்ன்றத ஒழுங்கா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அனுப்பிடுவான். அதே நேரம் கட் பண்ணி திரும்ப நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அந்த வேட்டைக்காரங்க கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது திரும்பவும் ஹீரோயினை பார்த்து எல்லாருமே கிண்டல் பண்ணி பயங்கரமா சிரிப்பாங்க. ரொம்பவே மோசமா பேசினதால ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்து அந்த குரூப்போட லீடர் கிட்ட சண்டைக்கு போவான். ஆனா அவங்க நிறைய பேர் இருப்பாங்க, கையில கன்னு கூட நிறைய வெப்பனும் இருக்கும், அதனால ஹீரோவால எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நம்ம ஒன்னா போக வேண்டாம், 2
குரூப்பா ஸ்ப்ளிட் ஆகலாம்னு சொல்லி அந்த கேங்கோட லீடர் பேசிட்டு இருக்கும்போது அந்த குரூப்ல இருந்த ஒருத்தன் மரத்துக்கு பின்னாடி ஏதோ அசைஞ்ச மாதிரி தெரியும். அது அந்த பிக் ஃபுட் தான். பச்சவந்தி மாதிரியும் மரத்தோட மரமா அப்படியே பிளெண்ட் ஆயிடும். ஆனா அவன் அந்த இடத்துல ஏதோ நகர்ந்துச்சு நான் பார்த்தேன்னு சொல்லி ரொம்ப உத்து பார்க்கும்போது தூரத்துல இருந்து ஒரு அம்பு வந்து அவனோட கழுத்திலேயே குத்தி அதே இடத்துல அவனை கொலை பண்ணுது. அடுத்த கொஞ்ச நேரத்துல இன்னொரு அம்பு வந்து ஒருத்தனோட கழுத்துல குத்துது. ஆனா கழுத்துல அம்பு குத்தப்பட்டதுனால அவனால சத்தம் போட்டு மத்தவங்க உதவிக்கும் கூப்பிட முடியல. பயந்து போய் அம்பு வந்த திசையில பார்க்கும்போது அந்த பிக் ஃபுட் ரொம்பவே கொடூரமா முன்னாடி நடந்து வந்து கையை வச்சு அவனோட தலையை அழுத்தி ரொம்பவே கொடூரமா அவனை கொலை பண்ணுது. இப்ப இறந்து போன 2 பேரு கூட மூணாவது இன்னொருத்தனும் வந்திருப்பான். ஆனா அந்த இடத்துல இறந்து போன 2 பேருமே இருந்திருக்க மாட்டாங்க. பிக் ஃபுட் அவங்க 2 பேர்த்தையுமே கொலை பண்ணி அவங்க டெட் பாடியே அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுச்சு போல. மூணாவது ஆளும் ரொம்பவே பயத்துல இறந்து போன 2 பேரோட பேரை சொல்லி பயங்கரமா கத்தி எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, பிராங்க்லாம் பண்ண வேண்டாம், எங்க இருந்தாலும் உடனே என்கிட்ட வாங்கடான்னு சொல்லி ரொம்பவே கத்துவான். அதே சமயம் பிக் ஃபுட் கத்துற சவுண்டும் கேக்குது. ஆனா கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் எந்த உருவமுமே இல்ல. அதனால ரொம்பவே பயந்து தெரிச்சு அங்கிருந்து ஓடுவான். ஆனா காட்டு பகுதிக்குள்ள ரொம்பவே வேகமா ஓடுனதுனால கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஒரு கட்டையில இடிச்சு கால் தவறி கீழே விழுந்துருவான். கீழே விழுந்ததுனால அவனோட கையில பயங்கரமா அடிபட்டு ரத்தம் சொட்டிட்டு இருக்கும். ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பான். அதே சமயம் அந்த பிக் ஃபுட்டும் அவன் கிட்ட வந்துரும். அதை பார்த்து பயந்து கத்தலான்னு முயற்சி பண்ணும்போது கையில ஒரு கோடாரையை வச்சு அவனோட கழுத்திலேயே வெட்டி அவனோட தலையை மட்டும் தனியா எடுத்துட்டு அது பேசாம நடந்து போயிட்டு இருக்கும். இவ்வளவு கலவரம் ஆயிட்டு இருக்கு. ஆனா இது எதுவுமே தெரியாம இன்னொரு குரூப் ஹீரோவையும் ஹீரோயினையும் பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோவால இந்த நிலைமையில எதுவுமே பண்ண முடியாது. அவங்க அப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு அம்பு வந்து ஒருத்தனோட வாயிலேயே குத்தி தலை வழியா பின்னாடி வருது. அதை பார்த்து எல்லாருமே மரண பயத்துல கையில கன் எடுத்து சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கேங்ல இருந்த ஒருத்தனோட கண்ணுக்கு மட்டும் இந்த பிக் ஃபுட் தெரியுது. அவனோட ஷார்ட் கன் வச்சு அந்த பிக் ஃபுட்டை சுடுறதுக்காக முயற்சி பண்றான். ஆனா இவனோட கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியுதே தவிர இவனோட கேங்ல இருக்க மத்தவங்களோட கண்ணுக்கு யாருக்குமே தெரியல. அதனால மொத்த எல்லாருமே உனக்கு என்னடா ஆச்சு, எதுக்காக தேவையில்லாம மரத்தை சுட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி இவனை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அவன் ரொம்பவே உறுதியா நான் அதை பார்த்தேன், நான் இன்னைக்கு அதை சுட்டு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி காட்டுத்தனமா சுட்டுட்டு இருப்பான். அப்படி சுடும்போது தவறுதலா இவனோட டீம்ல இருக்க ஒருத்தனையே சுட்டுருவான். அதுவும் இல்லாம ஒரு புல்லட் வந்து ஹீரோ மேலயும் படுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து உனக்கு எதுவும் ஆகாது, உன்னை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி பயங்கரமா அழுவா. அதே சமயம் இவ்வளவு நேரமா பிக் ஃபுட்டை பார்த்து சுட்டுட்டு இருந்தவனோட கன்ல புல்லட்டும் காலியாகுது. அது தெரிஞ்சு பிக் ஃபுட் நேரா முன்னாடி ஓடி வந்து தன்னோட நகத்தை வச்சு அவனோட கழுத்துல ஒரு கோடு போட்டு பயங்கரமா கொலை பண்ணுது. ஹீரோயின் அதை பார்த்து பயந்து தலை தெறிக்க ஓடி போவா. அப்போ ஒரு மரத்தோட வேறு கீழே ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும். அங்க போய் மறைஞ்சுக்கலாம்னு சொல்லி அந்த குகைக்குள்ள ஓடி போவா. அப்படி போய் பார்க்கும்போது அந்த குகைக்குள்ள இன்னொருத்தன் ஆல்ரெடி ஒளிஞ்சிருப்பான். ஹீரோயினை பார்த்து அவன் போட்ட சவுண்ட்ல பிக் ஃபுட் அவங்க ஒளிஞ்சுட்டு இருக்க அந்த மரத்துக்கு மேல வந்து மேல இருந்து கையை விட்டு ஹீரோயினுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவனோட தலையை பிடிச்சு மேல தூக்குது. அவன் உயிர் பயத்துல பயங்கரமா கத்துவான். தன்னோட 2 கையை வச்சு அவனோட வாயை கிழிச்சு ரொம்பவே கொடூரமா அவனை கொலை பண்ணுது. அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயின் தப்பிச்சிடலான்னு அங்கிருந்து தலை தெறிக்க ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா பிக் ஃபுட்டால ஓடி வந்து ஹீரோயினை பிடிக்க முடியல. அதனால கையில ஒரு அம்பு எடுத்து ஹீரோயினோட கால்லயே விட்டு ஹீரோயினை தடுக்கி கீழே விழ வைக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயினை தூக்கி தோல்ல போட்டுட்டு நேரா ஹீரோ இருக்க இடத்துக்கே வருது. இங்க வந்து பார்த்தா ஹீரோ மேல குண்டு தான் பட்டிருக்கு. ஆனா இன்னும் சாகல. ஹீரோயினோட தலையை பிடிச்சு கொலை பண்ணலான்னு பார்க்கும். ஆனா திடீர்னு என்ன நினைச்சதுன்னு தெரியல. ஹீரோயினோட முகத்தை பார்த்த உடனே ஹீரோ அங்க விட்டுட்டு திரும்பும்போது அந்த கேங்கோட லீடர் இன்னுமே உயிரோட தான் இருப்பான். கையில ஒரு கன் எடுத்து பிக் ஃபுட்டோட முதுகிலேயே சுட்டுருவான். கோவம் வந்து நேரா லீடர் முன்னாடி போய் நின்று லீடரோட முகத்திலேயே குத்தி அவனை மயக்கம் போட வச்சு ஹீரோயினையும் லீடரையும் தோல்ல தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து போகுது. அரமயக்கத்துல ஹீரோ அதை பார்த்துட்டு இருப்பான். இந்த வீடியோவை இதோட இங்க முடிச்சுக்கலாம். அடுத்து என்ன நடந்துச்சுன்றத பார்ட் 2 வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். ஒருவேளை நீங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது பார்ட் 2 ரிலீஸ் ஆகியிருந்தா மேல ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த வீடியோட லிங்கை நான் பின் பண்றேன். இன்னொரு வீடியோல நான் உங்களை நாளைக்கு மீட் பண்றேன். நன்றி.